ஹாய் சிஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபெமினா ஆர்டிஸ்ட்னு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டி எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு துணியை வந்து ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கணும். ஓப்பன் சைடு வந்து ஒரு 4 கரை பகுதி வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மேலேயும் ஃபோல்டிங்கில் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது வந்து 4XL நைட்டி அப்படின்றதுனால ஒரு 3.5 மீட்டர் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மேலே வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்கள் அளவு நைட்டியை அதுக்கு மேலே அப்படியே ப்ளேஸ் பண்ணி நம்ம அப்படியே மார்க் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ பாருங்கள், நைட்டியும் நான் ஃபோல்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஷோல்டருக்கான தையலுக்கு கொடுத்தீங்க இல்லையா, அதுக்கு கீழே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு ஈக்குவலாக வச்சுட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக மடித்து போட்டுக்கோங்க. ஓகேவா? ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டு இப்போ பாருங்கள், இப்போ நெக் வித்து கரெக்ட் அளவு அந்த ஷோல்டர் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கிங்கு, ஆம்ஹோல் கிட்ட ஸ்லீவ் ஆம்ஹோல் கிட்ட ஒரு மார்க்கிங் கரெக்டாக. அதுக்கப்புறம் அந்த ஷேப்பு, அந்த நைட்டு எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப் அப்படியே மார்க் பண்ணி அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே முடிகிற இடமும் நீங்கள் கரெக்ட் அளவாக மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு நைட்டியில் பேக் நெக், இது ரெண்டையுமே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு இந்த நைட்டியை நீங்கள் எடுத்துடலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்க போகிறோம். தையலுக்கான அளவு நெக் வித் இப்போ 3 இருக்குது அப்படின்னா முன்னாடி ஒரு 1/2 இன்ச் கொடுக்கணும். ஷோல்டருக்கு பின்னாடி ஒரு 1/2 இன்ச் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்ஹோல் கிட்ட ஒரு 1/2 இன்ச் மேலே, நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இருக்குது அப்படின்னா 5.5 வச்சுக்கோங்க. மேலே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா இப்போது தையலுக்கான அலவன்ஸ் கொடுத்தீங்கல்ல, அந்த கோட்லேயும் இந்த கோட்டுக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் ஆம்ஹோலுக்கும் தையலுக்கான அலவன்ஸில் கொடுத்தீங்க இல்லையா, அதுக்கும் அந்த ஆம்ஹோலுக்கு தையலுக்காக கொடுத்தீங்க இல்லையா, அதுக்கும் நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அளந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ வந்து சைடில் நம்ம சீம் அலவன்ஸ் வந்து 2 இன்ச் கொடுத்துக்கோங்க. இது நைட்டின்றதுனால கொஞ்சம் வந்து 2 இன்ச் கொடுத்துக்கோங்க. லூஸாக தான் நம்ம போடுவோம். நான் டாப் அளவுக்கு நம்ம நைட்டியை வந்து ஃபிட்டாக போட மாட்டோம் இல்லையா, ஸோ அதனால் 2 இன்ச்சு நீங்கள் சைடில் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து தையலுக்காக ஒரு 1 இன்ச் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நைட்டி கீழே மடிச்சு அடிக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக கரெக்ட் அளவுலேருந்து கீழே ஒரு 1 இன்ச்சு தையலுக்காக கொடுத்துருங்க. ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்கேல் வச்சு போட்டாலும் சரி, கையால் கோடு போட்டாலும் சரி. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்கு வந்து வளைப்பீங்க இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நெக் வித்து 3 இன்ச்சு 2.5 மார்க்கிங், 5.25 ஷோல்ட்ரு, அதுக்கு 1/2 இன்ச்சு வெளியில் மார்க்கிங். அதுக்கப்புறமா இப்போ 6 இன்ச்சு நெக்கு, 1/2 இன்ச்சு நான் வந்து தையலுக்காக கொடுத்து 5.5 போட்டிருக்கேன். ஆம்ஹோல் வந்து 9.25 இருக்குது. அப்பர் பாடி வந்து 14.5 ப்ளஸ் சீம் அலவன்ஸ் 2 இன்ச்சு, இது ரெண்டையும் கொடுத்து எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆம்ஹோல் கிட்ட 2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்குக்கு வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பாதியாக எடுத்து அதை நீங்கள் வளைச்சிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி. இப்போ நெக்கு வந்து நான் டைமண்ட் நெக்கு தான் ஃப்ரண்ட்டுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த பாக்ஸ்லேருந்து கீழேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்கேலை வச்சு ஒரு கிராஸாக ஒரு கோட் போட்டுருவேன். அவ்வளோதான், டைமண்ட் நெக் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு தான் நம்ம மேலே இருக்குது அப்படின்றதுனால ஃப்ரண்ட் நெக் மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணணும். கீழே இருக்கிறது பேக்கு, நம்ம பேக் மார்க் பண்ணல, ஸோ அதனால் ஃப்ரண்ட் நெக் மட்டும் கட் பண்ணுங்க. இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஃப்ரண்ட் நெக் மட்டும் தான் நான் கட் பண்ணுறேன். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடுறேன். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆம் ஹோல் அது எல்லாமே சேமாக தான் இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஸோ அதை மட்டும் 2 சேர்த்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணுங்கள், இல்லைனா அது வந்து நல்லாவே தைக்க முடியாது. சீம் அலவன்ஸ் இல்லாமல் தைச்சிங்கன்னா அது அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். எப்போவுமே நீங்கள் கரெக்ட் அளவு மார்க் பண்ணதுக்கப்புறம் தையலுக்கான அலவன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் எதனாலும் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ பாருங்கள், சைடில் 2 இன்ச் கொடுத்துருக்கேன், கீழே வந்து 1 இன்ச் சீம் அலவன்ஸ் மடிச்சிருக்க கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஷோல்டர், நெக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும்
க்ளோஸில் இருக்குது. ஸோ அதனால் அதை ஓப்பன் பண்ணி விட்டுறேன். மேலே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் தனித்தனியாக வந்துடும். இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள், மேலே இருக்கிறது ஃப்ரண்ட்டு, கீழே இருக்கிறது பேக் நெக். ஓகேவா? இப்போ பேக் நெக்கு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்பவும் போல் தான் ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு பாக்ஸ் கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறமா நெக் வித்து கரெக்ட் அளவு, தையலுக்கான அளவு முன்னாடி, அதாவது நெக் வித் அவங்களுக்கு வந்து 3 இன்ச் இருக்குது. நான் 2.5 வந்து தையலுக்காக கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பேக் நெக் வந்து அவங்களுக்கு வந்து 4 இன்ச்சு, நான் 3.5க்கு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் வந்து ரவுண்ட் நெக்னா சைடில் 1 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பேக் முடிஞ்சுது. இப்போ ஃப்ரண்ட் பீஸில் வந்து நம்ம ஆம்ஹோல் கிட்ட வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து கட் பண்ணணும். அது எதுக்கு அப்படின்னா, இப்போ ஸ்லீவும் ஆம்ஹோலும் ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் க்ரீசஸ் வர்றது, அப்புறம் தூக்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா இந்த ஃப்ரண்ட்டில் ஆம்ஹோல் பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதை மாதிரி கட் பண்ணி நீங்கள் தைக்கும் போது ஆம்ஹோல் கிட்ட எந்த விதமான க்ரீசஸும் வராது. இப்போ நான் வந்து நைட்டியில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவில் நம்ம ஆம்ஹோல் கிட்ட வெட்டியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம். ஸோ ஃபோல்டிங் பக்கம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே வந்து ஒரு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இது தையலுக்கான அலவன்ஸ். கோடு போட்டதுக்கப்புறம் நைட்டியில் இருக்கிற ஸ்லீவை அப்படியே ப்ளேஸ் பண்ணி கரெக்டான அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே அதை ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல, அது கீழே ஆம்ஹோல் எல்லாமே கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த நைட்டியில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தையலுக்கான அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஆம்ஹோலுக்கு மேலே 1/2 இன்ச்சு, ஸ்லீவுக்கும் மேலே 1/2 இன்ச் தையல் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து சீம் அலவன்ஸ் 2 இன்ச் கொடுத்தீங்க இல்லையா, அதே மாதிரி ஸ்லீவுக்கும் கையில் கொடுத்துருங்க. சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு இதை அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி ஈஸியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்காக என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நாச்சஸ், அதாவது 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தீங்களா, அதுக்கு ஒரு நாச்சு, சென்டர் நாச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ்லேயும் நம்ம வந்து அந்த மாதிரி ஆம்ஹோல் கிட்ட க்ரீஸ் வராமல் இருக்கிறதுக்காக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ கரெக்டர்லேருந்து 1/2 இன்ச்சு, மேலேருந்து ஒரு 3 இன்ச்சு, நடுவில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஈஸியான மெத்தடில் நம்ம நைட்டி கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.